தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். விசாரணை குழுவின் முன் ஆஜராகும் தேசப்பந்து தென்னக்கோன். தமிழர் பகுதியில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். சிலாபத்தில் துப்பாக்கிச் சூடு, விசாரணையில் போலீசார். ஹோட்டல் சமையல் தொழிலாளி ஒருவர் அடித்து கொலை, கல்கிசையில் சம்பவம். வடக்கில் பல அரசு உயர் அதிகாரிகளின் பதவிகள் பறிப்பு, ஆளுநர் காட்டிய அதிரடி. இலங்கையில் மூடப்படவுள்ள முக்கிய ரயில் பாதை. சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரண விவகாரம் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. இலங்கையில் நேர்ந்த கொடூரம், வீட்டில் இருந்த இளம் தாய்க்கு நேர்ந்த கதி. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். மே மாதம் 19ஆம் தேதி முதல் பிற்பகல் 2 மணிக்கு போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தனது தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்கும் விசாரணை குழுவின் முன் ஆஜராக உள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திருகோணமலை வரோதய நகர் பகுதியில் உள்ள அரச வீட்டு காணியொன்றில் உருக்குலைந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் ஜுன்னா நகர் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான எட்வர்ட் காமர்ஸ் என்பவருடையதாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குறித்த நபர் அணிந்திருந்த உடையை வைத்து இது தனது தந்தை என அவரது மகள் அடையாளம் காட்டியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த நபர் காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினரால் சுமார் 10 நாட்களுக்கு முன்னர் உப்புவழி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சடலம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை உப்புவழி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சடலமானது மனித எலும்பு துண்டுகளாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சிலாபம் விலாத்தவ பகுதியில் இன்றைய தினம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நபர் ஒருவர் தனது மனைவி மீது வாயு துப்பாக்கியை பயன்படுத்தி இவ்வாறு துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விடயம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்கிசை பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமையல் தொழிலாளியாக பணியாற்றிய நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மலேகத்தின் அப்கோட் ஸ்டான்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்த 45 வயதான அந்தோணி சாமி ஜேசுதாசன் என்பவரே இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கல்கிசை அத்திடிய பேக்கரி சந்தையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமையல் தொழிலாளியாக பணியாற்றிய ஜேசுதாசன் தன்னுடன் அதே ஹோட்டலில் பணியாற்றிய நால்வருடன் அப்பிரதேசத்தில் அறையொன்றை எடுத்து தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை அவர் குறித்த அறைக்கு முன்பாக காயங்களுடன் வீழ்ந்து கிடப்பதை கண்ட அயலவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அவரது முகம், கால்களில் காயங்கள் காணப்பட்டதுடன் வாய், நாசி என்பவற்றில் இருந்து குருதி வடிந்துள்ளது. போலீசார் வந்து ஜேசுதாசனை கலுப்போவில மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்ற போதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் உயிரிழந்துள்ளார். ஜேசுதாசனுடன் தங்கியிருந்த ஏனைய தொழிலாளிகளுடனான முரண்பாடு காரணமாக அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பொதுமக்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய திணைக்கள தலைவர்கள் மற்றும் சில பிரதேச சபை செயலாளர்களின் பதவிகள் வடமாகாண ஆளுநரால் பறிக்கப்பட்டுள்ளன. வடமாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளரின் பதவியுடன் நடைமுறைக்கு வரும் வகையில் திரும்ப பெறப்பட்டுள்ளது. அத்துடன் 2 மாவட்டங்களின் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள், 1 நகர சபை செயலாளர் மற்றும் 3 பிரதேச சபை செயலாளர்கள் ஆகியோரின் பதவி திரும்ப பெறப்பட்டு அவர்கள் வேறு திணைக்களங்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலருக்கு எதிராக விசாரணை ஆணைக்குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிய வருகின்றது.
தேமட்டக்குடி ரயில் கடவையில் அவசர புனரமைப்பு பணிகள் காரணமாக மே 24ஆம் தேதி குறித்த வீதி வாகன போக்குவரத்துக்கு முழுமையாக மூடப்படும் என இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தமிக்க ஜெயசுந்தர அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பி இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி ஒரு குடவத்தையிலிருந்து பொரளை வரை செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ள தெமட்டகொடை ரயில் கடவையில் மே 24 அன்று அவசர புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக அன்று காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை பிரதான வீதி வாகன போக்குவரத்திற்கு முழுமையாக மூடப்படும். இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாகன நெரிசல் மற்றும் அசௌகரியங்களை குறைக்க மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தம்மிக்க ஜெயசுந்தர தனது அறிக்கையில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சப்ரகமு பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் பகடிவதை காரணமாக மன உளைச்சலுக்குள்ளாகி கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 10 மாணவர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பலாங்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 மாணவர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய மாணவர் ஒருவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தளையின் காந்தினுவர உடங்கமுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இன்று காலை பெண்ணொருவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே அவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இறந்த பெண் 29 வயதுடைய ஒரு குழந்தையின் தாய் என்றும் சடலம் மாத்தளை பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கந்தேனுவர போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய வாகன பதிவுக்கான இலக்கு தகடுகளின் பற்றாக்குறைக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தற்காலிக தீர்வொன்றை வழங்கியுள்ளது. தட்டுப்பாடு காரணமாக இலக்கு தகடுகள் வழங்கும் செயற்பாடு தாமதத்தை எதிர்நோக்குவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதற்கான தற்காலிக தீர்வையொன்றையும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் முன்வைத்துள்ளது. அதன் பிரகாரம் புதிய வாகன உரிமையாளர்களுக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அனுமதி கடிதம் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளது. இடைக்கால தீர்வாக வாகன எண் அடங்கிய கடிதத்துடன் பதிவு செல்லுபடியாகும் என்பதை உறுதிப்படுத்தும் கடிதத்துடன் வாகனங்களை பயன்படுத்துவதற்கு திணைக்களம் தற்காலிக அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தற்காலிக நடவடிக்கை ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.